விவசாயத்தில் இருக்க ஒரு மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று தான் சரியான நேரத்தில் சரியான ரிசோர்ஸஸ் கிடைக்காம போகிறது. ஸோ நீங்கள் சொல்லுவீங்க, இப்போ தான் எல்லாமே மிஷினரிஸ் வந்துடுச்சு, ஆட்கள் அவ்வளோ தேவையில்லையே, ரிசோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் நம்ம வந்து கெவுரு அடிக்கலாம் அப்படின்றதுக்காக கட்டுலாம் கட்டியிருந்தோம். ஸோ ஈவினிங் வரைக்குமே நிறைய ட்ரை பண்ணியுமே எந்த வண்டியுமே வரல. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி கட்டெல்லாம் எடுத்து திரும்ப நம்ம அடுக்கி மூடி வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வெதர் கண்டிஷன் இப்போ சரியில்லை, கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அறுத்து போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆகி இந்த அளவுக்கு காஞ்சதை திரும்ப நம்ம நனைய விட்டோம் அப்படின்னா மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும். விவசாயத்தில் ரிசோர்ஸஸ் கரெக்டான டைமுக்கு கிடைக்கணும். டைமுக்கு கிடைக்கல அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும். எல்லா கட்டுமே நம்ம திரும்ப அடுக்கி படுதா போட்டு மூடிட்டு தான் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ ஒரு விவசாயியாக நீங்களுமே இது போல் எதனா ப்ராப்ளம் சந்திச்சிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கிங்க. இந்த கெவுரை வச்சு நிறைய வேல்யூ ஆடிஸ் ப்ராடக்ட்ஸை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெவுரு நட்டதுலேருந்து இது அறுவடை பண்ண வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இனிமேல் இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க தான் போகிறேன். அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.